அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரம் இல்லை. தியேட்டரில் நான் என்ஜாய் பண்ணேன்றதை விட நான் என்ஜாய் பண்ண காட்சிகளை இன்னைக்கு ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்கிறத நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் எதெல்லாம் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோமோ அதே ஃபீல் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கும் அது ஆடியன்ஸுக்கும் நான் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதுலேருந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, படையப்பான்றது வந்து அந்த பீரியட் படமாக மட்டும் 90s படம் மட்டும் இல்லை, ஆல் டைம் மூவி. அது ஏன்னா எல்லாருக்கும் எனி டைம் பார்த்தா கூட அது கனெக்ட் ஆகுதுன்றது சொல்லுது. படையப்பா படத்தை அதனால கவுண்டிங்ல நான் பண்றது இல்லைங்க. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாதோ பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுல மற்ற படங்களை கம்பேர் பண்ண இந்த படத்தோட கவுண்ட்ன்றது கம்மி தான். காரணம் என்னன்னாக்கா, இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் ரீரிலீஸ் வந்து பெருசா இந்த படம் வரல. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் மறுபடியும் இப்போ பார்க்குறோம். கண்டிப்பா எதிர்பார்த்தேன் இது வரும்ன்றது தெரியும். பட் இது பர்த்டேக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸா சடனா வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கல. இது வந்து எங்களுக்கு ஒரு பண்டிகை ஃபங்க்ஷன். எங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து ரம்ஜான் கொண்டாடுறத விட, இவன் வந்து தீபாவளி கொண்டாடுறத விட நாங்கள் வந்து தலைவர் படத்தை வந்து ஜாலியாக கொண்டாடுவோம். ஸோ இன்னைக்கு காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்தது எதுக்குன்னா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ண தான். வி ஆல் ஆர் ஹாப்பி. புது படத்துக்கு இல்லை, ரீரிலீஸ்க்கு. அதான் ஆச்சரியமே. நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம்ல இந்த படம் வந்து 20 வருஷம் ஆச்சோ அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. கணக்கே இல்லை. நான் வந்து 7 வயசுல இந்த படத்தை பார்த்தேன் தியேட்டர்ல. ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அதுக்கப்புறம் இப்பதான் தியேட்டர்ல பாக்குறேன். டிவில நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். அப்போ வந்து ஆல்பம் தியேட்டர்ல பார்த்தேன். அப்பவே அந்த பெரிய கட் அவுட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் செலிப்ரேஷன். அதோட பயங்கர செலிப்ரேஷன். உள்ள கூலி கூட இந்த அளவுக்கு செலிப்ரேஷன் கிடையாது. உள்ள அந்த அளவுக்கு ஒரு சாங்குக்குமே ரிப்பீட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. அப்போ குட்டி குஞ்சானா இருந்தோம், வளர்ந்துட்டோம். ஆனா அந்த மாசம் மட்டும் நாங்க விட்டவே இல்லை. தலைவர் வந்து தெருக்கி விட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். பர்த்டே செலிப்ரேஷனை இவ்வளவு கிராண்டியரா நாங்க ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். சாங்ஸ் 2-3 சாங்ஸ் வந்து ரிப்பீட் மோட்ல போட்டாங்க. எஸ்பெஷலி ஊஞ்சல் சீன் வந்து ரிப்பீட் மோட்ல போட்டாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேன்ஸோட பல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி எல்லாம் நாங்க ஸ்கிரீன் கிட்ட போயிட்டு ஆடிட்டு கூடவே பாடிட்டு டைலாக்ஸ் பேசிக்கிட்டு திரும்ப வந்தோம். பிக்சர் குவாலிட்டி, சவுண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஏன் வழி தனி வழி, அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொன்ன பிக்சரைசேஷன், குவாலிட்டி, சவுண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு குவாலிட்டி. தரமா என்ஜாய் பண்ணோம். எனக்கு அந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க. எப்பவுமே நம்ம தலைவர் ஃபேன்ன்ற மோட்ல இருக்கிறதுனால அது ஜென்சி கிட்ஸ் அவங்களும் தலைவர் ஃபேன் மோடுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு படம். உண்மையிலே ஒரு எவ்ரிவே ஷோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த படையப்பா படத்தை இப்போதான் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நாங்கள் 9 o'clock எல்லாரும் வந்துட்டோம். ஒரே டான்ஸ் தியேட்டரில் ஃபுல்லாக ஆரவாரம் பண்ணி சூப்பர் ஸ்டார் சார் அவங்க ஃபேமிலியே வந்திருக்காங்க ரோஹினி தேட்டருக்கு. ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து இன்னைக்கு பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. தலைவர் வந்து இந்த படத்தோட எனர்ஜியை பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2ல ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது. ஸோ அவரோட எனர்ஜி லெவல் வந்து 50 ஆண்டு காலங்கள் வந்து ஒரே லெவலில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவா 100 வருடம் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் அந்த திரைப்படத்துறையில சக்சஸ் பண்ணணுங்கிறது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தலைவா. இல்ல எதிர்பார்க்கல ஆக்சுவலா. ஆமா, திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே ரொம்ப ஹாப்பி. என்னன்னா வேற ஏதாச்சும் திரைப்படங்கள் சொல்லியிருந்தா கூட நாங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்க கூடாது. ஏன்னா படையப்பா எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். தலைவர் கூட சொல்லியிருப்பாரு. நான் இப்போ சேனல்ல சன் டிவில கூட கேட்பேன், ஏன் படையப்பா போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். இல்ல ரைட்ஸ் நம்மள்ட்ட இல்லை அப்படிம்பாங்க. இப்போ இன்டர்வியூல தலைவர் சொல்லும்போது தான் தெரியுது ரைட்ஸ் வந்து அவர் தான் வச்சிருக்காரு போல. ஸோ ஸ்க்ரீன்ல போடும்போது ஆகா போடுங்கடா இறக்குங்கடா. ஏன்னா நீங்க யூடியூப்ல கூட பார்த்தா படையப்பா வந்து தெலுங்குல இருக்கும், தமிழ்ல இருக்காது. ஸோ இந்த படத்தை வந்து அகைன் ஃபுல் ஃபிளெஜ்டா பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷம். வந்தாச்சு, பார்த்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத நான் வந்து இன்னோஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து தியேட்டர்கள் ஆகட்டும் ஷோஸ் ஆகட்டும் கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது இதுல இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுது. குறிப்பா இப்போ அப் டு பொங்கல் ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தியேட்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தீனியா நான் பாக்குறேன். அவர் ஆடியன்ஸ் உள்ள வரதுக்கு அந்த தியேட்டர் மூமெண்ட் தியேட்டர் ரன் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு நான் பாக்குறேன். புது படத்தை விட இந்த ரீலீஸ் படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான கூட்டம் மக்கள் வந்திருக்காங்க. முக்கியமா வந்து இந்த ஜெனரேஷன் கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் வந்து பாக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? அது காரணம் வந்து ரிப்பீட் ரீரிலீஸ் படத்துக்கு இந்த க்ரௌட் வந்து காரணம் வந்து ப்ரூவ்டு சப்ஜெக்ட்டுங்க. அந்த படம் வந்து இந்த படத்துல இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வராங்க.
வரும்போது அதை திருப்பி அதை என்ஜாய் பண்ணணும்னு பார்க்குறாங்க. சில படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிலேயே உட்காந்து பார்த்துருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த பெரிய திரையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த என்ஜாய்மெண்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டிவியில் வராது. டிவியில் பார்த்துட்டே இருப்பீங்க, திடீர்னு ஏஞ்சி வெளியே போவீங்க, ஒரு ஃபோன் வர ஏஞ்சி போவான். தேட்டரில் வந்ததுக்கப்புறம் நம்ம யாராவது இந்த மாதிரி ஏஞ்சி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தேட்டரில் ஒன்ஸ் ஒன்று உட்காந்து ஃபோன் இருந்தால் கூட இப்போ அந்த தேட்டரில் இருக்க அப்புறம் கூப்பிட்றப்பான்னு சொல்லி வச்சுருவோம். அது நம்மளோட பழக்கம். ஸோ அந்த மூமெண்ட் இருந்தது. ஒரு பெரிய திரையில் ஒரு ப்ராப்பர் சவுண்டோட ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது அந்த ஃபீல் வேற லெவல் தான். அது நம்ம வந்து வீட்டில் சின்ன திரையில் உட்காந்து பார்க்கும்போது வராது. சில சீன்ஸ்ல ஒன்ஸ் மோர் போட்டான்னு கேள்விப்பட்டேன். ஆமா. ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஆனால் 2 சாங்கு ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அந்த படைப்பா ஊஞ்சலில் உட்காரது ஒன்ஸ் மோர் போட்டாங்க. இதெல்லாம் வந்து ஹைலைட்டான விஷயங்கள் படத்தில். அது பெரிய படம் ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதை மீறி ரோகிணி தேட்டர் வந்து ஆடியன்ஸுக்காக, அவங்க ஃபேன்ஸுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்காக ரிப்பீட்டில் போட்டது. அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா சொல்ல போனாக்கா லேடிஸ் வந்து ரொம்ப அதிகமா வரமாட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கெல்லாம். ஆனா தலைவர் படத்துக்கு மட்டும் நீங்க பாருங்க, எங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் we feel very safe when we are amongst தலைவர் fans. எந்த ஒரு கேர்ள்ஸ்க்கு எந்த ஒரு கஷ்டமோ எதுவுமே இருக்காது. they make us comfortable. நீலாம்பரி அவங்க கேரக்டர் இந்த படத்துல எப்படி இருந்துச்சு? அந்த அந்த காலத்துல அவங்க பண்ணதான். ஷீஸ் டேம் நீலாம்பரி அவங்க தான், சான்ஸே இல்லை. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுவே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா அது இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ அப்பா, ஹாப்பி பர்த்டே டு எவ்ரிவன். ஏன் எவ்ரிவன் சொல்றேன்னா உங்க எல்லாருக்குள்ளயும் தலைவர் இருக்காரு, அவருக்கு நான் தலைவர் விஷஸ் பர்த்டே விஷஸ். படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நீ கூட நடிச்சிருக்கீங்க, இந்த படம் பார்க்கும்போது கூட நடிச்சிருக்கோங்கிறது தாண்டி நம்ம ரசிகர் தானே. அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து ரசிகராக இருக்க போது தான் சினிமாக்குள்ளேயே நம்ம வந்தோம். ஸோ அவர் கூட ட்ராவல் ஆனது ரொம்ப சந்தோஷம். அதுவும் படையப்பா படம் பார்க்கறதுலாம் நாங்கள்லாம் ஸ்கூல் டைம்லலாம் வந்து ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டில் ஃபேமிலியாக கூட்டு போயிடுவாங்க. தேட்டரை வந்து சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி தான் பெண்கள் கூட்டம் அப்படின்னாங்கல்ல, அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடு தான், ஹோல் ஃபேமிலி நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து டிக்கெட் எடுத்து போய் பார்த்து என்ஜாய் பண்ண அதே மொமெண்ட் இப்போ இருக்குது, அதே ஃபீல் அப்படியே இருக்குது. முக்கியமாக நீலாம்பரி அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் தேட்டரில் ரணகலமாக சவுண்டு, 2 பேரும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஒரு படத்துல எப்பயாச்சும் ஒன்று மாசம் இருக்கும், படம் ஃபுல்லாவே மாசா தான் இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒன்ஸ் மோர் ஏதாச்சும் காட்சிகள் போட்டாங்களா? அதான் ஊஞ்சல் சீன், அது ரிப்பீட்டேஷன் போட்டுட்டே இருந்தாங்க. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே தேட்டர்ல ஒருத்தர் கூட கீழே உட்காந்து பாக்குற அளவுக்கு அங்க இல்ல. எல்லாம் எந்திரிச்சு பயங்கர சவுண்டு. ஆனா என்னன்னா அந்த வைப் வந்து கொஞ்சம் கூட குறையல. தலைவர் எனர்ஜெட்டிக் இன்னும் ஒரு 100 வருஷம் இருக்கலாங்க. தலைவா கலக்குங்க தலைவா, வாழ்த்துக்கள் தலைவா. படைப்பா 2 எஸ் படைப்பா 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இருக்குது. கண்டிப்பா பெரிய லெவலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைவா. படைப்பா 2 கண்டிப்பா பண்ணுவோம். வாய்ப்பு கிடைச்சா அதுதான் பிறவி பலன் நினைப்பேன். ஒரு படத்துல ஒன்னு சின்ன மாசா இருக்கும், ஒரு படம் ஃபுல்லாவே மாசா இருக்குன்னா படையப்பான்னு சொல்லலாம். ஆமாயா, தொண்டையெல்லாம் கரகரண்ட் ஆயிடுச்சு கத்தி. உள்ள தியேட்டர்ல வந்து ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ். அதான் சொல்றேன், படம் 3 hour தான். நாங்க 4 hour படம் பார்த்துட்டு வரோம். எல்லா சாங்குமே ரிப்பீட், சில சீன்ஸ்லாம் ரிப்பீட் போட்டுட்டே இருந்தாங்க. அந்த ரிப்பீட் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பாம்பு கையை விட்டு எடுப்பார்ல, அந்த சீன் ரிப்பீட். இன்ட்ரோ சீனே ரிப்பீட் தான். பாட்டு ஃபுல்லா ரிப்பீட். அப்புறம் ஊஞ்சல் சீன் கேட்கவே இல்லை, அவங்களே ரிப்பீட் போட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாட்டை கேட்டாங்க ரிப்பீட். அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க இவனுக்கு எப்படி ரிப்பீட் கேட்பாங்க, நம்மளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கான்செப்ட் மாதிரி இருந்தது. கான்செப்ட் விட பயங்கரமா இருந்தது திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி. எல்லாரும் சீன் வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, வாங்க பாய்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் மாட்டி போய் நிக்கிறாங்க. ஸ்கிரீனை கிளிக்காம விட்டாங்க. அது வரைக்கும் ரோகிணி தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுன்னு நினைக்கிறேன். டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டைலாக் என்ன? அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரம் இல்லை. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா வந்து தலைவருக்கு ஃபேனா இருக்கீங்க? சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. 48 வருஷமா அவரோட ஃபேனா இருக்கேன். ரசிகர் மன்றத்துல இருந்து இருந்திருக்கேன். இன்னைக்கு வந்து பிஆர்ஓ வந்துட்டு இருக்கேன். சார், நீங்க பாக்குறதுக்கும் தலைவர் மாதிரியே இருக்கீங்க. ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தலைவர் தாங்க. அவரோட நிழல்கள் நிழல்ன்றது எவ்வளவோ இருக்கலாங்க, நிஜன்றது ஒண்ணுதாங்க. உங்க தியேட்டர்ல பார்த்துட்டு மக்கள் எப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா? ஏதாச்சும் என்ன சொன்னாங்க? இல்ல படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து இந்த கெட்டப்புக்கு சில பேர் கூட சில பேர் பாட்டு தேங்க்ஸ் சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பாராட்டினாங்க, படத்தை பத்தி பேசினாங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். தலைவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? என் பேர் ரஜினி வித்யாங்க. ரஜினி வித்யா இல்ல, நாங்க வந்து ஸ்ரீ வித்யான்றது ரஜினி வித்யா நான் மாத்திட்டேன். அவரை பிடிக்கும். அவர் படங்கள், அவர் ஸ்டைலை விட அவர் வந்து ஃபேன்ஸுக்காக எவ்வளவு விஷயங்களை சொல்றாருன்னா, நம்ம தப்பு பண்றோம். நம்ம குழந்தைங்க நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இதை பண்ணாத, இதை பண்ணு நல்லதுன்னு சொல்லுவோம். எதுக்கு சொல்லுவோம்? அதை எப்படி ஏத்துக்க விதமா எப்படி சொல்லுவாரு.
அது நீங்க இவரோட ஸ்பீச்சஸ் பாத்தீங்க, இவரோட படங்கள் பாத்தீங்க, ஒரு பாட்டு கேட்டீங்க அப்படிங்கனாலே உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துடும். நீங்க தலைவர் ஃபேனா இருக்கீங்க, எப்ப இருந்து தலைவர் ஃபேனா மாறீங்க, எதனால மாறீங்க? ஸ்கூல் டேஸ்ல இருந்துங்க. எங்க வீட்ல இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் அலௌட் இல்ல. ஆஃப்டர் மேரேஜ் தான் ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ளோர். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஷோங்கிறது நான் மேரேஜ்க்கு அப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இங்க வந்து இன்னைக்கு வந்து என்னன்னு சொல்லலாம், ரிப்பீட் மோட் போட்டாங்க, ஒன்ஸ் மோர் போட்டாங்க. சாங்ஸ் 2 சாங்ஸ் ரிப்பீட் மோட் பண்ணாங்க. கிக்கு ஏறினது அந்த சாங்கு அண்ட் வெற்றி கொடி காட்டு அது, அப்புறம் ஊஞ்சல் சீனு ரிப்பீட் மோட் போட்டாங்க. கூஸ் பம்பா இருந்ததுங்க, மாசா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம் தரவா. அதாவது அவரோட பர்த்டேவை நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. சோ இது வந்து ரீ ரிலீஸே கிடையாது, இது வந்து ரிலீஸ், படையப்பா ரிலீஸ், நாட் ரீ ரிலீஸ். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, எவ்வளவு அழகா, என்ன அதை விட இன்னும் பிரம்மாண்டமா என்ஜாய் பண்ணணும். ஊஞ்சல் சீன் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு, நிறைய நல்லா சொன்னாங்க. சோ அந்த பர்టిక్యులர் சீனுக்கு வந்து தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஊஞ்சல் சீனு, சட்டையை அவுக்குற சீனு, வாயில சிகரெட் போடுற சீனு, நீலாம்பரியை பார்த்து சிரிக்கிற சீனு, இப்படின்ட்டு பல சீன் வந்து மாசா இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் தலைவரை. அதுதான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு பண்ணோம். படையப்பா பார்ட் 2 வரும்னு சொல்லியிருந்தாரு, தலைவர் சொல்லியிருந்தாரு. சோ அது எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ஒர்க் அவுட் ஆகுமா? அதான் பேசிட்டு இருந்தோம். 100% கதை நல்லா இருந்து 100% கான்ஃபிடென்ட் இருந்தா எடுங்க, ஒர்க் அவுட் ஆகும். ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் வேண்டாம், பாத்தா மாதிரி அதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு கல்ட்டாவே இருந்துட்டு போட்டோம். நாங்க ஜெயிலர் 2 பாத்துக்கிறோம், என்ஜாய் பண்ணிக்கிறோம். இதே படையப்பாவை நீங்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு போட்டாலும் நாங்க வந்து ரசிப்போம். பார்ட் 2 பேர்ல நிறைய பரிசு மடிச்சாச்சு. ஆமா 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 ஆமா. நல்ல பரிசு. இந்த பர்னிச்சரை கை வைக்காதீங்க அப்படிதான் சொல்லுவோம். பட் அதை தாண்டி தலைவருக்கே ஓகேனா ஓகே, நாங்க அதை அக்செப்ட் பண்ணிப்போம். தலைவா, இந்த 50 ஆண்டு காலங்கள் உங்க கூட வந்து இந்த திரைத்துறையில நாங்கெல்லாம் ஒரு ரசிகராக இருந்து இன்னைக்கு உங்க கூட நாங்களும் இந்த 3 முக நாயகனோட நானும் ஒரு 3 படம் நடித்துங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு FDF ஷோல ஒரு ரசிகராக இருந்து நான் இன்னைக்கு வந்து உங்க ஃபேமிலியோட நாங்கள் எல்லாரும் ஒரு ரசிகர்களோட கொண்டாடி இந்த படத்தை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம் தலைவா. தலைவா, உங்களுடைய வெற்றி பயணம் இதே வேகத்தோடு இன்னும் தொடரட்டும். நாங்கள் எல்லா படத்தையும் இதே மாதிரி கொண்டாடுவோம் தலைவா. வாழ்த்துக்கள் தலைவா. ஹாப்பி பர்த்டே டு. இத்தனை வருஷம் ஆகியும் வந்து தலைவருக்கு வந்து மாசுங்கிறது குறையவே இல்லை, இன்னும் அந்த எனர்ஜியோட இருக்காரு. ஸோ பிளஸ் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு ஏற்றுக்காங்க. அது எப்படி இருக்குமே பாசிபிள் நினைக்கிறீங்க? அதான் எங்களுக்கே தெரியல. அது எல்லாருமே ஒரு பேர் தான் காரணம். ஆமா, அது தலைவர் தான். அது அவரால் மட்டுமே முடிஞ்சது. ஏன்னா 75 வயசுல வந்து ஒரு மாஸ் ஹீரோவா இருக்க முடியும், ஒரு 200 கோடி ரூபா சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேள்வி கூட பட்டது இல்லை. இந்திய அளவில், உலக அளவில். இன்னமும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. 80 வயசு வரைக்கும் ஹீரோவா தான் நடிப்பாருன்ட்டு ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சேன். பட் அதான் நடந்துட்டு இருக்கு. ஒன்லி பாசிபிள் ஃபார் தலைவர். ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ன சொல்லுங்க? டைலாக் சொல்றேன். என் வழி தனி வழி, கஷ்டப்படாமது கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்காது, என்னைக்குமே நிலைக்காது. வந்து இந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? 1999ல வந்த படத்துக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம், ரீ ரிலீஸ்க்கே எவ்வளவு ஆர்ப்பாட்டமா, எவ்வளவு சந்தோஷமா நாங்க வரவேற்றோம். அப்ப ஏன் அது வரவேற்க மாட்டோம்? பாட்டு படம் சரியா ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற பாட்டு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. தலைவர் படம் சூப்பரா ஓடுங்க. தேங்க்யூ. நீலாம்பரி கேரக்டர்ல எப்படி விஜய் பண்ணீங்க? நீலாம்பரி கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் இருக்கு, இந்த மாதிரி இருக்காங்கன்றது தெரியுது. உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாவது? ஊஞ்சல் சீன், தலைவரோட ஊஞ்சல் சீன். ஏன் வழி தனி வழி. தலைவருக்கு பர்த்டே விஷா கேட்குறீங்க. தலைவருக்கு எல்லாம் பர்த்டே விஷ் பண்ற அளவுக்கு நம்மலாம் வயசுல பெரியவங்கலாம் கிடையாது, சின்ன இருந்தாலும் இந்த தருணத்துல பிறந்த நாளை முன்னிட்டு நான் சொல்லக்கூடிய கன்வே பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் வந்து கடவுள் அவருக்கு மன நிம்மதியுடன், உடல் ஆரோக்கியத்துடன், குடும்பத்துடன் நல்ல சந்தோஷமா இருந்தாலே போதும். அவர் விருப்பப்பட்டா நடிக்கலாம், விருப்பப்படலைன்னா நடிக்காம கூட எங்களை வந்து அப்பப்போ காட்சி கொடுத்துட்டு இருந்தா கூட போதுமானது. அவர் பார்த்துட்டே இருந்தாலே போதுங்க. ஆமா, அது கண்டிப்பா இருக்குங்க. அது எப்படி ஸ்கிரிப்ட் கொண்டு வர போறாங்க, அதுல கேரக்டர்ஸ் எப்படி போட போறாங்கன்ற பொறுத்து கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார்னா அதுல எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும், அவருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை என்னால் கெஸ் பண்ண முடியுது. நிச்சயமா அவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அது ப்ராப்பரா ஒரு ஃபயராகவே கண்டிப்பா இருக்கும். சேம் காம்போ. ஆமா, இல்லைங்க, அவர் பண்ணும்போது தாங்க அந்த ஃபினிஷிங், அந்த கண்ட்ரிபியூஷன் எல்லாருக்குமே அந்த வேவ் லென்த் கரெக்டா இருக்கும்.